ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, பாபா உங்களுக்கு இன்று என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் இழப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சிரமங்கள் ஏற்படும் போது அவற்றை சமாளிக்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு திறமை தேவை. நீங்கள் இருக்கும் குழப்பமான நிலையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியேறுவேன், என் சாயி எனக்கு எப்படி உதவப் போகிறார் என்ற சந்தேகம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கிறது. என்னை நம்பிய உங்களை நான் எப்படி விட்டுவிட முடியும்? நான் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பேன். நான் என்ன செய்தாலும் என் பக்தர்கள், என் குழந்தைகளுக்கும் அவர்கள் சாதகமான முறையில் அதை செய்வேன். நான் அவர்களுக்கு நல்லவன். நான் எப்போதும் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். ஆனால் இவ்வளவு சொன்ன பிறகும் என் கஷ்டங்கள் உனக்கு தெரியாதா பாபா என்று கேட்கிறாய். என் கஷ்டங்களால் அவதிப்படுவது நான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கஷ்டங்களை தாண்டி செல்லாமல் மகிழ்ச்சி எப்படி வரும் என்று சொல்லுங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் மகிழ்ச்சி எப்படி வரும் என்று சொல்லுங்கள். அப்படி இருந்தும் இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு புதியவை. நீங்கள் பிறப்பிலிருந்தே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவில்லையா? இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருந்தபோது உங்களுக்கு சாதகமாக இல்லாத இந்த சூழலில் இருந்து வெளியே வர மிகவும் கடினமாக உழைத்தீர்கள். இந்த சாதகமான சூழலை நீங்கள் மாற்ற எப்படி போராடினீர்கள்? நீங்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டீர்கள். நீங்கள் இதுவரை நடந்துள்ளீர்கள். நீங்கள் இதுவரை எவ்வாறு நடந்தீர்கள்? நீங்கள் ஒரு பெரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் எதையும் அறியலாம். நீங்கள் ஒரு பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும். அதை அறியும் பக்குவம் உங்களிடம் உள்ளது. ஆனால் உங்களுக்கு ஒரு சிறிய பயம். என்ன நடக்கும் என்ற பயம். நான் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற பயம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் குழந்தை. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். எப்போது மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். என்ன செய்வது நல்லது. ஆனால் உங்களை தடுத்து நிறுத்தி உங்களை துன்புறுத்தும் பயம். நீங்கள் அந்த பயத்தை விட்டுவிட்டால் நீங்கள் மற்ற அனைவரையும் போல உயர்ந்து விடுவீர்கள். இந்த உலகில் சக்கரத்தை திருப்ப முடியும். நீங்கள் ஒரு திறமையானவர்கள். எனவே சொல்லுங்கள், உங்களிடம் அத்தகைய திறன் இருப்பதால் நீங்கள் பயப்பட முடியுமா? பயம் என்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடு. வெற்றியை நோக்கி ஓட வேண்டிய ஒரு நபர் நீங்கள். வெற்றியை நோக்கி ஓடும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முதலில் உங்கள் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள். பின்னர் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் எத்தனை தடைகளை எதிர்கொண்டாலும் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமை உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் இந்த உலகில் பிரச்சனைகள் அல்லது சிரமங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்களா? நிச்சயமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனையுடன் போராடி கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து என் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் பாபா. கடவுளாக என்னை பிரார்த்திக்கும் உங்களுக்கு நான் எப்போதும் கூடவே இருப்பேன். உங்கள் பார்வையில் நான் கடவுளாக இருக்கலாம். ஆனால் நான் கடவுள் என்பதை நிரூபிக்க நான் மிகவும் கடினமாக உழைத்துள்ளேன். நான் பல அவமானங்களையும் பல அடிகளையும் பல விமர்சனங்களையும் எதிர்கொண்டுள்ளேன். மேலும் என்னை ஒரு கடவுளாக உங்களிடம் முன்வைத்துள்ளேன். நீங்கள் முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் என்னை நம்ப முடிந்தால் அதன் பின்னால் நான் எவ்வளவு கடினமாக உழைத்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் என் குழந்தை எவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு அப்பால் சொல்லும் திறன் உள்ளது. நீங்கள் அப்பால் செல்லும் போதுதான் மகிழ்ச்சியின் உலகம் உங்களை வரவேற்கும். ஒன்று போனால் இன்னொன்று வரும் என்ற பழமொழி உங்களுக்கு தெரியுமா? அதேபோல் நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் போது மற்றவை உங்களிடம் வருகின்றன. கடவுள் உங்களிடமிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதை 4ஆக உங்களுக்கு திருப்பி தருவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, தங்கும் இடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தளமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பும் உறவு உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது உங்களை வேறு எதையும் விட அதிகமாக நேசிக்கும் அந்த உறவு உங்களிடம் வரும். ஒன்று போனால் கடவுள் அதை 100 முறை திருப்பி தருவார் என்பதை நினைவில் கொள்வார். அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த தரத்தை தருவார் குழந்தையே. எனவே கடந்து போனதை பற்றி யோசிக்காதீர்கள். வரவிருப்பதை பற்றி யோசித்து அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். நேற்று நடந்தது கடந்த காலம். நாளை முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அதை நோக்கி சென்றால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு 100 முதல் 1000 மடங்கு அற்புதமான பலன்களை தருவார். இந்த சாயி என்ன சொன்னாலும் நீங்கள் அதை நம்புவீர்கள் இல்லையா? இதுவும் நேரடி உண்மை. நம்பு குழந்தையே, வரலாற்றில் இந்த சாயை நம்பியவர்கள் யாரும் கெட்டு போனதாக இல்லை. அனைத்து நம்பிக்கைகள் பிரச்சனைகள் என்னை விட்டுவிட்டு நீ அமைதியாக இருக்கலாம்.
நீ என்ன வேண்டுமானாலும் கேள், நான் நிச்சயமாக செய்வேன். நான் நிச்சயமாக அதை உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே. அதை கேட்டது நான் எப்போதும் எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்பேன். நான் எப்போதும் அதற்கேற்ற விஷயங்களை செய்யத் தொடங்குவேன். உன் விருப்பத்தை பெற சிறிது நேரம் எடுத்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். அது உனக்கு நல்லது என்றால் நான் நிச்சயமாக அதை உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நான் காத்திருந்து பொறுமையாக காத்திருக்கிறேன். விளைவுதான் எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் நீண்ட நேரம் கடினமாக உழைப்பீர்கள். அதன் பிறகு வரும் பலன் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை தருவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியையும் தரும். அது என்றென்றும் உங்களுடையதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. தடையின்றி உழைத்து கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி காண்பாய். உனக்கு துணையாக உன்